நீ பாக்கலையே, ராஜகோபாலனால என்ன ஜெயிக்கவே முடியல. அசத்திட்டேன். யார் சொன்னாங்க நான் பாக்கலன்னு? நான் பார்த்ததுனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. என்னங்க என்கிட்ட போய் தோத்துட்டீங்க? உலகத்துல யாருகிட்டயும் நான் தோக்க கூடாது. அதே மாதிரி என் உமா கிட்ட நானாவே இருந்தாலும் ஜெயிக்க கூடாது. உமாதான் ஜெயிக்கணும். புது ரூம், புது கட்டில், புது தலகாணி, புது ஏசி. என்னைக்குமே எனக்கு புதுசா என்னுடைய உமா. உனக்கு சாக்லேட் சாப்பாரு? அப்பா என்னோட கண்ணாமூச்சி விளையாடினாரு. எனக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி தந்தாரு. பாரு, அவளுக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காரு. தினமும் வாங்கி தருவாரு. ரொம்பத்தான் அலட்டி காட்டுடி. நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ என்னோடையும் தான் கண்ணாமூச்சி ஆடினாரு. எனக்கும் தான் சாக்லேட் வாங்கி தந்தாரு. இவ பிறந்த உடனே எனக்கு வாங்கி தரத நிறுத்திட்டாரு. அவளுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் பிறந்தா எனக்கு நின்று போச்சு. நீ பிறந்தவள எனக்கு நின்று போச்சு. இப்ப அம்மாவுக்கு ஒரு பாப்பா பிறக்க போகுது இல்ல, அது பிறந்த உடனே உனக்கு நின்னுடும். அம்மாவுக்கு பாப்பா பிறந்துட்டா எனக்கு சாக்லேட் கிடையாதா? பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கும்போது தெரியல, மருந்து வாங்கும் போதுதான் புரியுது. என்னடா கண்ணா? சாக்லேட் எங்க? அடாடா, மறந்து போயிட்டேன்டா. உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன். கையில என்ன? அது உனக்கு இல்லடா கண்ணா, அம்மாக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுது இல்ல, அதுக்கு தான். உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன். நீ கேட்ட மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேலைக்கு ஒண்ணுக்கு மேல சாப்பிட வேண்டாம் சார். ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரையா. முட்டகோஸ், முட்டகோஸ். என்னடி ஆச்சு? காலையில இருந்து எனக்கு மனசே சரியில்லை. இது உனக்கு இல்ல கண்ணா, அம்மாக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுது இல்ல, அதுக்கு. இது உனக்கு இல்லடா கண்ணா, அம்மாக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுது இல்ல, அதுக்கு. பசங்களா, இன்னைக்கு அப்பா உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வந்திருக்கேன். இந்தா, உனக்கு, அத்தாக்கு, விஜய்க்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அப்பா உங்க எல்லாரோடையும் கண்ணாமூச்சி ஆட போறேன். யாரு கண்ணை முடிக்க போறா? நான் தான். எனக்கு கண் திறந்துருச்சு, அதனால நான் தான் கண்ணை முடிக்க போறேன். ஆமா, லட்சுமி எங்க? லக்ஷ்மி, 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 லட்சுமி, லட்சுமி, என்னம்மா என்னாச்சு? சம்மா பேசுனா குழந்தை லட்சுமி ஏதோ மாத்திரை சாப்பிட்டாளா? ரொம்ப சீரியஸா இருக்கா. நான் போகும்போது டாக்டர் கூட்டிட்டு போயிடுறேன். நீ நம்ம டாக்டருக்கு போன் பண்ணி ரெடியா இருக்க சொல்லு. சரிம்மா?
டாக்டர் சரியான சமயத்துல கூப்பிட்டதால குழந்தை ஆபத்தான கட்டத்தை தாண்டிடுச்சு. எதுக்கு ராத்திரி பூரா ஜாக்கிரதையா இருங்க. மிஸ் ராஜகோபால், குழந்தைங்க இருக்கிற இடத்துல பெரியவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இதே ரஷ்யாவா இருந்தா உங்களை பிடிச்சி உள்ளதில் இருப்பான் தெரியுமா? ஐ எம் சாரி. எனிவே, நான் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் பாரம் மறந்து கொடுங்க. நான் காலையில இருந்து பாக்குறேன். நான் உங்க கார் சாவி எடுத்துக்கிட்டேன். டாக்டர் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. அந்த மருந்து சீட்டை கொடுமா, நான் போய் மருந்து வாங்கி தரேன். தேங்க்யூ மிஸ் ராஜகோபால். தேங்க்யூ டாக்டர். மறுபடியும் நாளைக்கு வந்து பாக்குறேன். ஓகே சார். மஞ்சு, என்னடாலே கோவமா? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ சாப்பிட வேண்டியதானடி. டாக்டர் ப்ரொஃபஷன்ல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து சாப்பிடுறதுன்னா நடக்கிற காரியமா? ஆமா, அந்த குழந்தைக்கு என்னாச்சு? 2 வயசு தான் இருக்கும். நிறைய மாத்திரை மூழ்கிடுச்சு. பரவாயில்ல, இப்போ ஒன்னும் ஆபத்து இல்ல. பாவம், அந்த உமாவுக்கு தான் எவ்வளவு கஷ்டங்க. அது கூட பரவாயில்லடி. அந்த வீட்டுக்கு போனா சிரிப்பு தான் வருது. அக்கா உமாவுக்கு குழந்தையே இல்ல. தங்கர் அம்மாவுக்கு நண்டும் சின்னமா 5 குழந்தைங்க. அதுல 1 உமாவுக்கு பிறந்திருக்க கூடாதா? என்ன சொல்ற? நீங்களே பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்களே. உமாவுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவ புருஷன் தான் மலகனாச்சே. கத்தாதடி. ஊர் உலகமும் உமாதான் மலடின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. செவத்துக்கும் காது உண்டு. என்ன மிஸ்டர் ராஜகோபால், வீட்டுக்கு போல? ஓ, இத்தனை நாளா எங்க எழுத்துல இருந்தது, இப்ப உங்க கழுத்துக்கு மாறிடுச்சா? ஸ்டெதஸ்கோப் தானே. காரணம் மறந்து வச்சுட்டீங்க. உள்ள வந்து கொடுக்க வேண்டியதானே, ஏன் வெளியே நின்னுட்டீங்க? இடம் புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். வரேன். ஓகே. என்னங்க, யார் வந்தாங்க? ரமாவோட புருஷன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்செட்டா இருக்காரு. வா சாப்பிட போலாம். அம்மா, அம்மா, குழந்தை அவன மாத்தானே தூங்குது? ஆமா. மத்த குழந்தைகளாம் சாப்பிட்டாச்சா? இல்ல, ஏன்? நான் இன்னைக்கு சமைக்கவே இல்ல. சரி, தெருக்கூடி ஹோட்டல் வரைக்கும் வா, நான் டிஃபன் வாங்கி தரேன். நான் அப்படியே மவுண்ட் ரோடு போகணும். ஒரு மருந்து மவுண்ட் ரோடு தான் கிடைக்குமா? உமா, நீ கொஞ்சம் குழந்தை பாத்துக்கோ. முடிஞ்ச கொஞ்சம் வெந்நீர் போட்டு வை. ராதாவுக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலக்கு கூட. நான் வரேன். நான் பெரியமா இருக்கேம்மா. உனக்கு அம்மா தானே வேணும்? இப்பவே போய் நான் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். இத பாத்தியா, அம்மா வந்துட்டேன் பாத்தியா? ரமா, உங்க அக்காவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க அக்கா மரடி இல்ல. அவ புருஷன் தான் மரடவன். இந்த விஷயத்தை டாக்டர் சொன்ன போது இருதயமே நின்று போச்சு. ஆமா, உங்க அக்கா எங்க? நீங்களா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஐ எம் சாரி. நான் ஏதோ அவசரத்துல உங்களை ரமான்னு நினைச்சிட்டேன். ஐ எம் சாரி. எப்படி தெரியும்? டாக்டர் ஒரு மனைவி பேசுனதை கேட்டேன். வேற யாராவது கேட்டாங்களா? இல்ல, நான் மட்டும்தான் கேட்டேன். அப்போ இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படின்னா
எனக்கும் இந்த விஷயம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும். இன்னையே மற்றவங்க முன்னாடி மறுபடியா நிக்கிறீங்க. அந்த உண்மையை வேற யாருக்கிட்டையும் சொன்னாதான் என் கவலையே அடங்கும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னபடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணமான 2 வருஷம் வரைக்கும் எங்க வாழ்க்கை ரொம்ப இன்பமா தான் இருந்தது. கல்யாணமாகி 2 வருஷம் ஆன பிறகு கூட எங்களுக்கு குழந்தை பிறக்கல. நாங்களும் மற்ற சாதாரண கணவன் மனைவி போல ஹோட்டல் சினிமாங்கிறத மறந்துட்டு கோவில் குளம்னு சுத்த ஆரம்பிச்சிட்டோம். எங்க குறை ஆண்டவன் காதுல விடல. அடுத்ததா எங்க குடும்ப டாக்டர் மிஸ்டர் ரங்கநாதனை பார்த்தோம். அவரும் அவர் மனைவியும் எங்களை பலவிதமா சோதனை பண்ணினாங்க. குமார், நாளைக்கு ஈவினிங் வா, ரிப்போர்ட்ஸ் தரேன். டுமாரோ ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு டின்னர் இருக்கு. அப்ப உமாவை அனுப்புங்க. சோ உமாவை டின்னர் கூட்டிட்டு போவானாங்கிறீங்க? இட்ஸ் ஒன்லி an official dinner. நான் உமாவை ஈவினிங் அனுப்புறேன். ஓகே ஓகே ஓகே. வரேம்மா. வரேன் டாக்டர். ஓகே. வரேன் மஞ்சு. என் மனசுல நான் வேண்டிக்காத தெய்வம் இல்ல. டாக்டர் நல்ல வார்த்தையை சொல்லணுங்கிற பேராசையோட மறுநாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் மஞ்சுளா. டாக்டர், I said good evening. It's not a good evening, Uma. டாக்டர், உமா, நீ இப்போ தைரியமா இருக்கணும். டாக்டர், உமா, உன்னோட ரிப்போர்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஆனா என்ன மஞ்சு? சின்ன வயசுல ராம்குமார் பல தப்புகள் பண்ணிருப்பான் போல இருக்கு. அதோட விளைவு அவனுடைய ரத்தத்துல உயிரணுக்கள் அடியோடு சுத்தடிச்சு. உன் புருஷன் செஞ்ச தப்பால இந்த ஜென்மத்துல உனக்கு குழந்தை கிடையாது. மஞ்சுளா, மஞ்சுளா, நானும் அவரும் புரியுது. உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவுல எந்த வித மனக்கசப்பும் இருந்திருக்காது. 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்திருப்பீங்க. ஆனா குழந்தை பிறக்காது. அந்த அதிர்ச்சி என்னால தாங்க முடியல. வீட்டுக்கும் போக முடியல. பாதி தூரம் வந்தவன் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? டாக்டர், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். என் புருஷன் நைட் டின்னர் முடிச்சிட்டு வந்தா நான் அவர்கிட்ட டாக்டர் ரிப்போர்ட்ஸ் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்ல போறேன். ஏன் அப்படி சொல்ல போற? நாளைக்கு மறுபடியும் அவரை கூட்டிட்டு என் மாமனார் மாமியாரோட இங்க வரப்போறேன். அவங்க கிட்ட நீங்க ரிப்போர்ட்ல இருக்கிற உண்மையை சொல்லக்கூடாது. நான் தான் மலடின்னு சொல்லணும். ப்ளீஸ். தோல்விகளை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்ல. கடந்த காலத்துல நடந்த தவறுகள் எல்லாம் என்கிட்ட மறைக்காம சொன்ன நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. ஏற்கனவே தன்னோட தவறுகளுக்கு பல ராத்திரிகள் தனியா வறந்திருக்காரு. இப்போ அந்த தவறானதை நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா ஒண்ணு அவர் தற்கொலை பண்ணிப்பாரு, இல்ல என்ன 2ஆம் கல்யாணம் படிக்க சொல்லுவாரு. இந்த 2க்குமே எனக்கு சம்மதம் இல்ல. என்னதான் மலடின்னு சொல்லணும். ப்ளீஸ் மஞ்சு, ப்ளீஸ். என்னதான் மலடின்னு சொல்லணும். ப்ளீஸ், ஐ தேங்க் யூ, ப்ளீஸ். டாக்டர், எனி ப்ராப்ளம்? என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க டாக்டர். டாக்டர், ஐ எம் a sportsman. You are an umpire.
Come on to your decision immediately. டாக்டர், உங்க வாக்குல தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு. சாரி ராம்குமார், இந்த ஜென்மத்துல உமாவுக்கு குழந்தை கிடையாது. What the hell do you mean, doctor? I meant what I wanted to mean. என் மருமக மலடினா சொல்றீங்க? அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த விரும்பல. ரிப்போர்ட்ஸ் படி நான் பொய்யும் சொல்லல. இந்த ஜென்மத்துல உமாவுக்கு குழந்தையே கிடையாது. Take it easy. Take it easy, I say. It's all right. It's all right. It's all right. Madam, you are great. தயவு செஞ்சு இந்த விஷயம் சமாவுக்கு கூட தெரிய வேண்டாம். நெருப்பு மேல சத்தியம் பண்ணி இருக்கேன். நெருப்பை என் மேல போடுறவரை இந்த விஷயம் என் மூலமா வெளியே வராது. ஜப்பான்கார இந்தியா மேல குண்டு போடுறான். 1942 அம்மாவாசை நடுராத்திரி கும்மிருட்டு. அப்ப நீங்க பிறக்கல. அப்ப நான் எங்க இருக்கேன்? ஜப்பான்லயா? இல்ல, சூளமேட்ல. 12 மணி, மேல பிளேன், கீழே எனக்கு ரோந்து. பார்த்தா பிசாசு. பிளேன்லயா? ஆமா, பிசாசு பிளேன்ல டிக்கெட் வாங்கிட்டு வருது. அந்த பிசாசு என்கிட்ட சொல்லிச்சு, யாராவது தூங்கலன்னா என்கிட்ட வந்து சொல்லுன்னு. தாத்தா வெத்தரைய துப்பிட்டு வருவேன், அதுக்குள்ள தூங்கிடணும். இல்ல அந்த பிசாசு கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். பிசாசா என்னடா? தாத்தா ரீல் விடுறார். பிசாசா அது பூதமா? தாத்தாவை நாம தான் பயமுறுத்தணும். பயமுறுத்தலாம். என்னடா பசங்களா எல்லாரும் தூங்கலையா? தாத்தா உட்காரு, நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. கதையா? சொல்லு 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 சொல்லு. அப்பாடா. 1978 அப்ப நீ பிறக்கல. ஒரு பாட்டு கண்ணப்பா ஒரு கண் போட்ட இன்னொரு கண்ணாலதான் பாப்பா. பாட்டி வர சொல்றா. படப்படியாச்சு வட சவுண்டா இருக்குமே. காக்கா பறந்து வருது. காக்கா? கருப்பு காக்கா. என்னடி? அதுக்கு ஒரு கண் போட்டேன். கொள்ளிவாய் பிசாசு பாத்துக்கிட்டியா? என்னம்மா? காக்கா விளையாட புரியுதா? புரியுது, பறந்து போகுது. இல்ல, பறந்து போய் மரத்து மேல உட்கார்ந்து. மரத்துல என்ன? கிளை. ஒரு பாட்டு பாடு. நான் சொல்லாதவன் ஜினுகிட்ட பாடு. சொல்லாதவன் ஜினுகிட்ட பாடு. கத்தி பாடாதம்மா, தாத்தாக்கு நெஞ்சு வலிக்குது. என்னடா? கீழே விழுந்துடுச்சு. சரி, ஓடுது. காக்கா துரத்துது. ஓடுது. காக்கா தாக்கு. தாத்தா 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 தாத்தாக்கு.
அம்மா பெரிய உங்களை கூப்பிடுறாரு. வரேன். போட்டோ நான் துடைக்கிறேன். இதை மட்டும் நீ துடைக்க வேண்டாம், நானே துடைச்சுக்கிறேன். மாமா கூப்பிட்டீங்களா? உமா, நீ உன் தங்க வீட்டுக்கு போய் ஒரு நாள் இருந்துட்டு வாங்க. எதுக்கு மாமா? இன்னைக்கு சாயங்காலம் நீங்க இருந்தா ஓ மனசும் கஷ்டப்படும், எங்களுக்கு சங்கடமா இருக்கும். ஏன் மாமா? ராம்குமார் கல்யாண விஷயமா பேச பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சட்டமும் சம்மதிச்சாச்சு, சட்டத்தை பாதுகாக்கிற இவரும் சம்மதிச்சாச்சு. அவர் என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்றது? இந்த பொண்ணுக்கு தாலி கட்டிடான்னா கட்டிட்டு போறான். அதுவும் தவிர அவன் 1000 பொண்ணுங்க கழுத்துல கூட தாலி கட்ட தயார்னு என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கான். மாமா மாமா, இதுக்கு நீங்க எப்படி சம்மதிச்சீங்க? முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கா போல இருக்கு. நான் அப்புறம் வரேன். பரவாயில்ல, என்ன விஷயம்? இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் வரேன். தைரியமா சொல்லுங்க, என்ன விஷயம்? பொண்ணு வீட்டுல இருந்து கரெக்டா 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அது இருக்கட்டும். மூத்த தாரமும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்கிறத அவங்களுக்கு கிளியரா சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு நானும் சம்மதிச்சுட்டு அம்மா சொன்னாங்களா? சரிவா போலாம். எங்க? வீட்டுக்கு தான். ஆபீஸ் வந்திருக்க. கூல்ட்ரிங்க் தான் சாப்பிடுறியா? வேண்டாங்க. நம்ம கூல்ட்ரிங்க நாமளே சாப்பிடலன்னா வேற யாரையும் சாப்பிடுவா? Take it. Hey, 1 minute. 50-50. சாரை பத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஹைகோர்ட்ல ஜட்ஜா ரிட்டையர் ஆனார். கைவசம் சர்வீஸ் மட்டும் இருந்திருந்தா சுப்ரீம் கோர்ட்லயே அவர் சர்வீஸா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இவர் வேற கேட்டா ஆற்காடு ஜில்லாவே நடுநடுங்க. சின்ன வேரம்பட்டி பெரிய நாயக்கர் முதலியார் பேர் என்ன? வணக்கம். 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 நீங்க சம்பந்தம் பேச வந்திருக்கிற பையன் நான் தான். உங்க வீட்டு பொண்ணு இவளுக்கு தான் சக்களத்தையே வரப்போறா. இவளுக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிறதுனாலதான் இந்த 2ஆம் கல்யாண ஏற்பாடே நடக்குது. இவ சார்பில் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எல்லாத்தையும் தரகர் சொன்னாரு, அதுக்கு நாங்க பொறுப்பு. தேங்க்யூ. என் சார்பிலையும் நான் ஒண்ணு சொல்லணும். எங்க அம்மா எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் கட்ட நான் தயாரா இருக்கேன். ஏ ராஜா, நான் இன்னும் முடிக்கலம்மா. உங்க வீட்டு பொண்ணு சார்பிலையும் நான் ஒண்ணு சொல்லணும். இவ ஒரு மறுபடியா இருக்கிறதால உங்க வீட்டு பொண்ணு இவளுக்கு சக்கலத்தையா வரப்போறா. நாளைக்கு உங்க வீட்டு பொண்ணு மறுபடியா இருந்துட்ட, அதனால ஒரு பெரிய டாக்டர் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல உங்க வீட்டு பொண்ணு மலடி இல்ல அப்படின்னு எனக்கு சர்டிஃபை பண்ணி தரணும். அது மட்டும் போறாது, அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அட்டெஸ்ட் பண்ணி தரணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மக மலடி இல்லைன்னு எப்படிங்க கேரண்டி கொடுக்க முடியும்? பாருங்க, முதல்ல பத்திரத்தை கையில கொடுங்க, அப்புறம் சத்திரத்தை பாருங்க. போலாமா? கைய பிடிச்சிட்டு வாடி. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க பொண்டாட்டி தான். வரேம்மா, வரேங்க, வரேன் அத்தை. இரவினிலே இருநிலவோ, என் உறவினிலே புதுவரவோ, ஸ்ரீராமனின் சிந்தைதனில் வைதேகிதான்
நீ இன்றெடுத்தாய் என்னை சுமந்து நல்ல நாயகனை அன்று மணந்து நான் இல்லை என்றால் என்னாகும் இங்கு இன்னொரு தாய் வரக்கூடும் பெண் பாவம் என்றும் பொல்லாது அது வேறோர் பெண்ணா தீராது பெண் பாவம் என்றும் பொல்லாது அது வேறோர் பெண்ணா தீராது போராடிடும் எண்ணங்களை யாரோடுதான் இங்கு நானும் சொல்வதோ என் இரவினிலே இருநிலவோ என் உறவினிலே புதுவரவோ புதுவரவோ ஓர் நீதிபதி என்று இருக்கும் உங்கள் தீர்ப்பிலுமா இந்த குழப்பம் நான் கேட்பதெல்லாம் ஒரு கேள்வி உங்கள் நீதிக்கும் வருமோ தோல்வி எல்லோருக்கும் கூறும் நியாயங்கள் அது இங்கில்லையேனோ சொல்லுங்கள் எல்லோருக்கும் கூறும் நியாயங்கள் அது இங்கில்லையேனோ சொல்லுங்கள் எண்ணங்களின் வண்ணப்படி என்னாலுமே உங்கள் சட்டம் மாறுமோ என் இரவினிலே இருநிலவோ என் உறவினிலே புதுவரவோ புதுவரவோ நீ உள்ளத்தினால் சிறு குழந்தை உன் வார்த்தைகளே ஒரு மழலை நான் தாங்கிக் கொள்வேன் உன்னை மடியில் என் தாரத்தையே பிள்ளை வடிவில் ஏழு ஜன்மம் என்றாலும் என் ஜீவன் நீயே என்றாலும் ஏழு ஜன்மம் என்றாலும் என் ஜீவன் நீயே என்றாலும் நீர் மாறலாம் நிலம் மாறலாம் யார் மாறினும் இந்த பந்தம் மாறுமோ கற்பகம் என் பையன் வந்தா நீயே சொல்லிடுமா நாங்க ஊருக்கு போறோம் அவனும் அவனை சார்ந்தவங்களும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும் திலகம் அவன் ஃபேக்டரியில இருந்து எங்கேயோ வெளியில போயிருக்கான் போல இருக்கு நாம ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுவோம் நாளைக்கு போவோம் நீங்க ஒரு நீதிபதி தீர்ப்பை எழுதினா அதை மாத்தி எழுதக்கூடாது கிளம்புங்க நம்ம போராட வேலை ட்ரெயினும் கிடைக்காம போயிட போகுது எல்லாருக்கும் போயிட்டு வரேன் யார்கிட்ட சொல்றீங்க இந்த சுமத்துக்கு இந்த சோஃபாக்கு இந்த ஃபேனுக்கு பல வருஷம் பழகிட்டேனே திலகம் இவ்வளவு சின்ன வயசுல என் பையனுக்கும் இப்படி ஒருத்தி வாச்சிருக்க வேண்டாம் இந்த வயசான காலத்துல எனக்கும் இப்படி நீ வாச்சிருக்க வேண்டாம் கிளம்பு எங்க கிளம்பிட்டீங்க? தெரியலப்பா எங்கேயோ போறோம் ஆனா இந்த சுடுகாட்டுல இருக்க விருப்பம் இல்ல ஊர் ஊரா கோயில் கோயிலா போறோம் செத்தா தண்டி வரும் தலை முழுகிடு
டாடி, Sorry, my son. She has already taken the law into her hands. ஒன் மினிட். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? சம்மதிக்கிறேன். இப்பதான் என் வயத்துல பாலை வாத்தேன். இல்லம்மா, இன்னும் பால் வாக்கல. ஆனா நான் தான் உனக்கு பால் வாக்கணும்னு ஆசைப்படுறேன். ராம்குமார், அம்மா, ஒரு பையன் அவன் அம்மாவுக்காக செய்ய வேண்டிய கடமை, அவன் அவளுக்காக சட்டியை தூக்குற வரைக்கும் அவளை பொட்டியை தூக்க வைக்க கூடாது. போமா. ராம்குமார், மை லார்ட், நீதியே எனக்கு எதிராக சதி செய்யும் போது நான் எந்த கோர்ட்ல போய் அப்பீல் பண்றது? சவாரி எங்க போனோம்? சமுத்திரத்துக்கு. சமுத்திரத்துக்கு போறதுக்கு டிக்கியில பொட்டி எதுக்கு? ஹலோ, வீட்ல சில குழப்பங்கள். குழப்பங்கள் வீட்ல மட்டும்தானே, உங்களுக்குள்ள இல்லையே? நோ, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறவன், தப்பு இல்ல. ஆனா அவங்க சொல்ற எல்லா கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. தட்ஸ் கரெக்ட். உமா மலடியா இருந்தாலும் அவன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்ல முடியறதில்ல. அப்புறம் நெருப்பு முன்னாடி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நான் உங்க கல்யாணத்தை சொன்னேன். உமா கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். மிஸ்ஸஸ் ராம்குமாரா எத்தனை நாள் வேணா இங்க இருக்கலாம். She will be my only wife. It's a promise. If you keep up your promise, I can also keep up my promise. அவங்க இங்க இருக்கிறத சொன்னேன். ஓ, thank you.
பெரியப்பாவுக்கு பெரியம்மாவை பிடிக்கலையா? யார் சொன்னா? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்க பாட்டு கிட்ட சொன்னாரு. குண்டு பாட்டுக்கிட்டியா? ஏன்? இல்லன்னா அவங்க ஊருக்கு போயிடுவேன்னு பயமுறுத்துனாங்கப்பா. பெரியப்பா சொன்னப்புறம் குண்டு பாட்டி ஊருக்கு போனாங்களா? இல்ல, குண்டு பாட்டி ஊருக்கு போகாம இருக்க பெரியப்பா போய் சொல்லிருக்காரு. ஹலோ, ஹலோ, ஹலோ. சாரி, பொட்டி எடுத்துட்டு போன அம்மாவை தடுத்து நிறுத்துதா போயிட்டு நீங்க என்ன இப்பதான் புரிச்சுக்கிட்டேன். எனக்குதான் அறிவில்லை, நீங்க சொல்றதுக்கு என்ன? உமா, with your permission. மெதுவா. Thank you. பிரம்மாஸ்திரம். பரவாயில்லையே, இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? இவன் நம்ம பாமா பாலகிருஷ்ண முதலியார் பொண்ணும் வரதராஜ மேஸ்திரி தெரு, ஊரு சோழங்கிபுரம், திருத்தணிக்கு பக்கத்துல. ஒரு நிமிஷம்டா. மணி என்ன? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன? ஃபேக்டரிக்கு போயிட்டு 1-2 அர்ஜென்ட் வேலையை பார்த்துட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். போன இடத்துல திடீர்னு ப்ராப்ளம்னு சொல்லிடாதப்பா. ஏன்னா ஃபேக்டரிக்கு போன் பண்ணப்போ நீ 10 மணிக்கே அங்கிருந்து புறப்பட்டதா சொன்னாங்க. எங்க போயிட்டு வர்ற? உன்னத்தான் கேக்குறேன், எங்க போயிட்டு வர்ற? தேவடியா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மை சன். சாரி டாட். இட்ஸ் ஆல்ரைட். நீ தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றேன்னு எனக்கு தெரியும். நீ அடிக்கடி போயிட்டு வர்றதும் எனக்கு தெரியும். அது தப்பு இல்ல. ஆனா எங்களையாம்பா பொண்ணு பார்க்க சொன்ன? பொண்ணு வீட்டுல நீ ஏன் வரலன்னு கேட்டப்போ அனாவசியமா நாங்க பொய் சொல்ல வேண்டி வந்தது. சரி, நடந்ததை பத்தி என்னங்க பேச்சு? நடந்தது எதுவுமே தான் நமக்கு சாதகமா அமையலையே. இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். நாங்க பொண்ணை பார்த்துட்டு வந்தாச்சு. பொண்ணையும் எங்களுக்கு பிடிச்சு போச்சு. இதுல அவளோட போட்டோ இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிக்கிற? முதல்ல அத பிரிடா. முதல்ல வந்தவளை எப்படிமா பிரியறது? விட்டு இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அப்படி விட்டுட்டா அன்னைக்கு பொட்டியை தூக்கிட்டு போகும்போது இவன் தானே தடுத்து நிறுத்தனா? ராம்குமார், பொண்ண பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். இதை இப்ப போஸ்ட் பண்ண போறேன். இதை தடுத்து நிறுத்தினா நாங்க 2 பேரும் வெளியில போறது உறுதி. இதோ பாராக்கண்ணா, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நான் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க போறேன். எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. வரேன்.
பொண்ணு நல்லா இருக்கான்னு கேக்குறியா கற்பகம்? கற்பகம் எல்லாரும் என்ன எரிச்சல் மூட்டுறாங்க. நீயுமா? நீங்க போட்டோ பாக்குறீங்க, நான் போட்டோக்கு பின்னாடி இருக்கிற விலாசத்தை பாக்குறேன். கற்பகம், சாட்சிக்கார கால்ல விழுகிறத விட இந்த விலாசத்தை கண்டுபிடிச்சு சண்டைக்காரங்க கால்ல விழுகிறது மேல் இல்லீங்களா? அக்கா அக்கா, என்னடி? ஒரு மாமா கார்ல வந்தாரு, இந்த லெட்டரை உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு. வணக்கம், என் பெயர் ராம்குமார். உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும் ஜஸ்டிஸின் மகன். உங்களுடன் அவசரமாக பேச வேண்டியிருப்பதால் உங்கள் ஊர் கோயில் மண்டபத்தில் என்னை சந்திக்கவும். மிஸ்டர் ராம்குமார், என் பேர் அருண். இவதான் உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற பாமா. உங்க முன்னாடியே நான் இவ கூட இப்படி நிக்கிறேன்னா நான் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரெண்டாந்தரமா உங்க தலையில கட்டி வைக்க எங்க சித்தி சதி செய்யறாங்க. ஆனா என்னையும் இவரையும் எங்க சித்தி இல்ல, இந்த தெய்வத்தாலையும் கூட பிரிக்க முடியாது. எனக்கு அருண், அவருக்கு நான். உங்களுக்கும் இவளுக்கும் வெள்ளிக்கிழமை நடக்கப்படுற நிச்சயதார்த்தம் ஒரு சடங்குதான். ஆனா கல்யாணம் நடக்காது. என்ன, அதுக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டே ஓடி பெறதா முடிவு பண்ணியிருக்கோம். இது இவ வயிற்றுல வளர்ற எங்க குழந்தை மேல சத்தியம். 14 வருஷமா பர்மனன்ட் லைசன்ஸ் வச்சிருக்கிற எங்களுக்கு குழந்தையே பிறக்கல. ஆனா வெறும் எல் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வயித்துல குழந்தை வளருது. வாட் அ பிட்டி, வாட் அ பிட்டி. இட்ஸ் ஆல் ரைட். லுக் மிஸ் பாமா, உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக நான் இங்க வரல. ஒத்துமையா இருக்கிற என்னையும் மனைவியும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடத்தான் இங்க வந்தேன். நல்ல வேளை அந்த சிரமத்தை கூட நீங்க எனக்கு வைக்கல. மாமா, என்ன உன் அண்ணனா நினைச்சுக்க. மிஸ் அருண், அதான் அண்ணனா நினைச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேனே, கைய மேல இருந்து எடுக்கிறது. தட்ஸ் பெட்டர். பெரியவங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கட்டும், கல்யாணத்துக்கு தேதி குறிக்கட்டும். ஆனா சின்னவங்க நாம 3 பேரும் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்குவோம். கல்யாண தேதி அன்னைக்கு மணவரையில பாமா, அவ கைய பிடிக்க அவ பக்கத்துல அருண், இவங்களை ஆசீர்வாதம் பண்ண எதிர்த்த மாதிரி ராம்குமார். பரவாயில்லையே, பிபி நார்மலா தான் இருக்கு. டாக்டர், ரத்த ஓட்டமே மனுஷனோட மனநிலையை பொறுத்தது. நாம பதட்டமா இருக்கும்போது அது ஃபாஸ்டா ஓடுது, அது ஹை பிபி. அதுவே நாம கவலையா இருக்கும்போது அந்த ரத்தம் மெதுவா ஓடுது, அது லோ பிபி. என்ன சொல்றீங்க? அனாவசியமா ப்ரொஃபஷன்ல தலையிடுறீங்க. அவசியம் ஏற்பட்டா இந்த ஜஸ்டிஸ் டாக்டர் தொழிலையும் பார்ப்பான். அது இருக்கட்டும், டிஸ்பென்சரிக்கு எப்ப வர போறீங்க? சுகரையும் செக் பண்ணுவோம். வேண்டாம், 1.5 டன் சுகர் அடுத்த வருஷம் இந்த வீட்டுல வந்து குதிக்க போகுதியா? அப்புறம் என்னோட சுகர் பிபி இதெல்லாம் இருந்தாலும் தெரியாம ஓடி போயிடும். அப்புறம் உங்க வேலையும் காலி. என்ன சொல்றீங்க? இந்த ஜஸ்டிஸ் வீட்டுல பேரம் பிறக்க போறாயா? என்னையா முழிக்கிற? என் பையன் 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். பொண்ணும் பார்த்தாச்சு. சாயங்காலம் பாக்கத்துல மாத்த போறான். முடிஞ்சா வருது. உங்க முதல் மருமக அவளும் இந்த வீட்டுல தான் இருப்பா. இப்போ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டுல இருந்தா மனசு கஷ்டப்படுமேங்கிறதுக்காக நாங்க தான் அவ தங்க வீட்டுல போய் இருக்க சொன்னோம். டாக்டர், அது என்னோட லா புக். சோ ஜஸ்டிஸ் ஸ்வீட் இல்ல இப்ப டாக்டர் கையில இருக்கு. படிச்சுடுறேனே. உங்களுக்கு எதுக்கு லா புக்? அவசியம் ஏற்பட்டா இந்த டாக்டர் ஜஸ்டிஸ் தொழிலையும் பார்ப்பான். ஹலோ, என்னாச்சு? அம்மா போன் எடுத்துட்டாங்க. அவங்ககிட்ட போய் சொன்னேனே. வேண்டாம், நான் இன்னொரு நம்பர் ட்ரை பண்றேன். ஹலோ,
மறுபடியும் அம்மா தான் எடுத்துட்டாங்க. இத பாருங்க, அவ மத்தியானம் 4 மணிக்கு கரெக்டா பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவா. என்னோட 2 காரையும் எடுத்துட்டு போங்க. வேணும்னா ராம்குமார் காரையும் எடுத்துக்கங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்கள ஜாகிரதையா ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. எனக்கு கையும் ஓடல, காரும் ஓடல. எப்படியும் இந்த நிச்சயத்தை நல்லபடியா நடத்தி தர வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே. ஹலோ. என்னங்க ஆச்சு? எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. எனக்கு தலைய சுத்துது. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு தலைய சுத்துது இல்ல? வெரி குட். உங்களுக்கு தலைய மட்டும் சுத்தல, வயத்தையும் புரட்டுது. அங்க நிச்சயதார்த்தம் நிக்குது. கம் வித் மீ. வேலூர் லாஸ்பேட்டை குப்புராஜ முதலியார் மகனும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க முதலியாருமாகிய நான், சோழிங்கபுரம் நரசிம்ம முதலியார் பையனும், நிலக்கோட்டை கிராமம் தெற்கு கோட்டை 1.5 காணி நில அதிபதி பாலகிருஷ்ண முதலியார் ஆகிய நான் என் பையனை என் பெண்ணுக்கு மணமுடிக்க பெரியவங்க ஆசீர்வாதத்தோட இன்னி தேதிக்கு வாக்குவத்துல மாத்திக்கிறோம். முதல்ல நீங்க கொடுங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. டாக்டர், இந்த நிச்சயதாம்பூலம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை யுவர் ஆனர். என்னையா சொல்ற? உங்க மருமக உமா இப்ப முழுகாம இருக்கா. உண்மையாவ சொல்றீங்க? இப்பதான் 1/2 மணி முன்னாடி உமா மயக்கம் போட்டு விழுந்தா. கூட்டு அனுப்பிச்சாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட்ல அவ பாஸ் ஆயிட்டா. நீங்க பாட்டியாக போறீங்க. ராஜாத்தி, என் தங்கமே, எனக்கு மட்டும் உன் மேல பகையா? என் சொத்தை உன் பயத்துல வச்சுக்கிட்டு எனக்கு தராம இருந்து தேடி பாவி. இப்பவே கிளம்பினா சோழிங்கபுரத்துக்கு 4:30 மணிக்கு பஸ் இருக்கு. புடிச்சிடலாங்க. என்னங்க என்னங்க, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி எல்லா கோயிலுக்கு விசேஷ அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சொல்லுங்க. ராம்குமார், ராம்குமார், உடனே 1000 ஏழை குழந்தைகளுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போட ஏற்பாடு பண்ணுடா. ஆமாண்டா. கற்பகம், கற்பகம், ஆமா கற்பகம், 108 சுமங்கலிகளுக்கு புடவை வைக்க எடுக்கணும். டிரைவர் வண்டி எடுக்க சொல்லுமா? சொல்லு. என்ன நின்றுருக்கீங்க? என் குடும்பத்துக்கு போங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. வெல்கம். இந்த 3 மாசமா நீ உன் தங்கச்சி வீட்டுல இருந்த. இந்த 3 மாசமும் நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தாலும் எனக்கும் என் மனைவிக்கும் நடுவுல உடல் உறவு கிடையாது. ஆனா அவ கர்ப்பம்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி? மிஸ்டர் ராம்குமார், நான் என் மனைவிய சீதைக்கும் மேல நம்புறேன் சார். டாக்டர் சார், நீங்க சொன்னதால எங்க அப்பாவும் அம்மாவும் உங்க பொய்ய அப்படியே உண்மை நம்பிட்டாங்க. ஆனா நான் நம்ப முடியாது. ஏன்னா நான் புருஷன் சார். 3 மாசம் கழிச்சு அவ வயிறு வீங்கி ஆகணுமே, அப்ப என்ன போய் சொல்ல போறீங்க? பயத்துல என்னடி தலகாணியா வச்சு கட்டிக்க போற? இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த இந்த பொய்யை தவிர எனக்கு வேற வழி தெரியும். இது நிச்சயதார்த்தமா இல்லாம கல்யாணமாவே இருந்தாலும் என் புருஷன் என்ன தவிர ஒருத்திக்கு தாலி கட்ட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீ அந்த வீட்டுல இருந்திருப்பேன் நான் எதிர்பார்த்தேன். It is all right. Past is past. நீ பிரச்சனைகளுக்கு முடிவு காணல. ஒரு 3 மாசம் போஸ்ட்போன் பண்ணிருக்க. That's all. இந்த 3 மாசம் என்னுடைய அம்மா உனக்கு ஒரு அம்பிகையா இருந்து பணிபுரிய போற. ஆனா 3 மாசம் கழிச்சு அவளே ஒரு மகா காளியா உருமாற போறாளே, அப்ப அவளுடைய ஆவேசத்தை தாங்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இருக்க முடியாது. We will cross the bridge when we come near it. என்னடா பசங்களா, நவராத்திரி குழு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீ சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லடா கண்ணா. அப்பா, இன்னைக்கு ராத்திரி பூவாவுக்கு லாட்டரியா? ஏண்டா? அம்மா கோவமா இருக்காங்க. அதனால அம்மா சமைக்கவே இல்ல. ஆமா, சாப்பாடு போடு. உன்னை தாண்டி சாப்பாடு போடு. ஏண்டி கூப்பிடுறது கால வேலை? ஏண்டா, ஜஸ்டிஸ் வீட்டு நிச்சயதார்த்தத்துல சாப்பிடலையா? ஓஹோ, நிச்சயதார்த்தம் நின்னு போனதால சாப்பாடு கூட போடலையா? ஜஸ்டிஸ் மருமக மாசலாமணி
எதேச்சா இந்த பக்கம் வந்தான். அவன் மூலமா தான் நிச்சயதார்த்தம் நின்னு போன விஷயத்தையும் உமா முழுகாம இருக்காளாமே அந்த விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மாசிலாமணி சொல்ல வேண்டியிருக்கு. ஆச்சரியமா இருக்குப்பா. 3 மாசமா நம்ம வீட்டுல தான் இருந்திருக்கா. காலையில சமையலுக்கு கூட காய்கறி நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்ப கூட கர்ப்பம்னு சொல்லல. மானத்துல இருந்து குழந்தை வந்து திடீர்னு வயத்துல குதிச்சுச்சா. அர்ஜென்ட்டா டெலிபோன் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு உமா போன. நீ அவ கூட புனைக்கி போன. ஆனா 3 மணி நேரம் கழிச்சு வந்து மாசலாமணி சொல்றான் அவ கர்ப்பம்னு. எனக்கு வயத்தை புரட்டுது, வாந்தி வருது. ஜிஞ்சர் லெமன் சாப்பிட்டு வரேன். என்னாச்சு? என்னடியாச்சு? என்னடியாச்சு உனக்கு? 13 வருஷமா அங்க ஏற்படல. ஆனா 3 மாசத்துல இங்க வந்த உடனே என்கிட்ட கூட மறைச்சு கர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா, வார்த்தையில குட்டினா அள்ள முடியாது. பணத்தை குட்டினா அள்ளிடலாம், வார்த்தைகளை குட்டாது. உன் கேள்விக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்றேன். உங்க அக்கா ஒரு சீதடி. அந்த சீதை அயோத்தியில கர்ப்பமா இருந்தா எனக்கு எங்க சந்தேகம்? அசோகவனத்துல வந்து கர்ப்பமா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன 2 பேரும் ஜோடியா? எங்க சித்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. வெரி குட். எப்படி? மனசுல இருந்தா காதல சொன்னோம், சம்மதிக்கல. வயித்துல இருக்கிற விஷயத்த சொன்னோம், வேற வழி இல்ல, சம்மதிச்சிட்டாங்க. உள்ள போக நான் வரேன். ஓகே தேங்க்யூ. ஹாய். கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து பிக்னிக் கூட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்னம்மா தனியா வந்து உட்காந்துட்டு? எல்லாத்தையும் நீ தானே கவனிக்கணும். என்னால முடியல, உடம்பு சரியில்லை. சரிம்மா. கட்டமா? Cigarette smoking is injurious to her. என்னங்க விஷயம் புரியாம உமா நிஜமாவே கர்ப்பமா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ஜஸ்டிஸ் வைஃப் பாட சொல்றாங்க. சந்தேகமே வரக்கூடாது. பேசாம பாடிடு. பாவம், உனக்கும் வேற யாரும் சான்ஸ் வர போறாங்க. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு ஜனகண மன அதிநாயக ஜெயகன்னு பாடினேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கண்மணி பூங்கா பொன்மணி தொட்டில் போட்டிருக்கு. கண்மணி பூங்கா கண்மணி பூங்கா பொன்மணி தொட்டில் போட்டிருக்கு. இங்கு கதாநாயகன் கதாநாயகி கண்கள் உன்னை எதிர்பார்த்திருக்கு. இங்கு கதாநாயகன் கதாநாயகி கண்கள் உன்னை எதிர்பார்த்திருக்கு. இந்நாள் தானே பூத்திருக்கு. அந்நாள் போட்ட இல்லற தோட்டம் இந்நாள் தானே பூத்திருக்கு. உன்னை தாலாட்டமும் சீராட்டமும் 1000 பாடல் காத்திருக்கு. வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே. எப்போது சிப்பி திறந்து எவ்வாறு முத்து திறக்கும், அப்போது என்ன நடக்கும் அக்னி பரீட்சையம்மா. இப்போதும் காத்து கிடக்க அப்பாவும் நானும் இருக்க தப்பாமல் பிள்ளை பிறக்கும் தெய்வம் கைவிடுமா. எங்கள் மனதினி உங்கள் கவலைதான், பிள்ளை பிறக்கணும் தெய்வ செயலில்தான். இந்த மருமகள் உங்கள் நிழலில்தான், தப்பி பிழைக்கணும் இந்த சுழலில்தான். வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே.
ஈராண்டு பிள்ளைகள் பெற்று வேண்டாமோ என்று அழுத்து நின்றாடி தெருவில் நிற்கும் ஜன்மமும் சில உண்டு. தாயாக அவசரமில்லை, தாலாட்ட ஆசையும் இல்லை, ஆனாலும் அன்னையராகும் கண்ணியர் சிலருண்டு. வந்து பிறப்பது பெண்ணாயிருக்கலாம், மீசை முளைக்கும் ஆணாயிருக்கலாம், அந்த முடிவுகள் நாளை தெரியலாம். நாளை தெரிந்த பின் நாமும் பேசலாம். வாழ்க வாழ்கவே தாயும் சேயும், வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே தாயும் சேயும், வாழ்க வாழ்கவே. கண்மணி பூங்கா கண்மணி பூங்கா பொன்மணி தொட்டில் போட்டிருக்கு. இங்கு கதாநாயகன் கதாநாயகி கண்கள் உன்னை எதிர்பார்த்திருக்கு. அந்நாள் போட்ட இல்லற தோட்டம் இந்நாள் தானே பூத்திருக்கு. உன்னை காலாட்டமும் சீராட்டமும் ஆயிரம் பாடல் காத்திருக்கு. இங்கு பேரன் பிறந்து பாட்டி முகத்தில் எட்டி உதைப்பான் தாரம்மா, அவனை தட்டி கேட்பது யாரம்மா? வாழ்க வாழ்கவே தாயும் சேயும், வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே தாயும் சேயும், வாழ்க வாழ்கவே. என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லு. உமா ரொம்ப நாள் கழிச்சு முழுகாம இருக்கா. எந்த மாசத்துல என்ன நடக்குமோ எனக்கே தெரியல. என் உடம்புதான் இப்படி இருக்கே தவிர நாளைக்கே அவளுக்கு எடுப்பு இல்லைன்னா எனக்கு வேர்த்து கொட்டிடும். நான் தான் ரிட்டையர் ஆயிட்டானே, நான் தொடச்சு விடுறேன். ஆமா, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுறீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கே பேரம் பிறந்துட்டா உங்க விளையாட்டை யார் சட்டை பண்ண போறா? அது இருக்கட்டும். என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்னது? ரமாவும் அவ குழந்தைகளும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்கினா என்ன? உமாவுக்கும் பேச்சு துணையா இருக்கும், எனக்கும் தைரியமா இருக்கும். ஏண்டே, அவ புருஷனுக்கு சம்மதிக்கணுமே. நான் சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது கார்ல போயிட்டு போகுது. ஏண்டே, அந்த வீட்டுல ஒரு கிழவர் இருக்காரா? இந்த கிழவனுக்கு கம்பெனி. சரி, கேளு பாரு. நில்லடி. கணவனை அனாவசியமா சந்தேகிக்கிற எந்த பொண்ணு உருட்டுதா சரித்திரமே கிடையாதுரி. புருஷங்காரன் தப்பே செஞ்சாலும் என் புருஷன் தப்பே செய்ய மாட்டார்னு அவனையே தெய்வமா நினைக்கிற பொம்பளையை தாண்டி எந்த புருஷனும் விரும்புவான்? பொட்டி எடுத்துக்கிட்டு போற பொம்பளைய கைய பிடிச்சு தடுக்க உன் புருஷன் பேடி இல்லடி, 6 குழந்தைகளுக்கு அப்ப. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், உன் புருஷனும் தப்பு செய்யல, உங்க அக்காவும் தப்பு செய்யல. நீதிபதி வீட்டுல நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த உங்க அக்கா கர்ப்பம்னு ஒரு பொய்யை தாண்டி சொன்னோம். நீ உண்மையான பொம்பளையா இருந்தா, வெக்கமான ரோஷம் இருந்தா இப்ப வெளியே போடி முண்டோம்.